அது வந்து ஒரு வதந்தியாக மாறுது. தேமுதிக 12 இடம் கேட்டாங்க, 9 இடம் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பல விதமான ஊழல் இருக்குது. பன்னீர்செல்வத்தோட அக்ரிமெண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ அது சொல்ல மாட்டாங்க, தேர்தலும் போது சொல்லுவாங்க அப்படின்லாம் பலது பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எதிராளி பக்கத்தில் யாருமே போக மாட்டேன்றாங்க. அப்போ அந்த பக்கம் யாரையா போவாங்க? பாமகவும் 2 உடஞ்சு கிடக்கு. அப்போ எதிர்கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குது. எடப்பாடி கூட்டத்துக்கு ₹200 கொடுத்து ஆள் சேர்க்குறாங்க, வீடியோலாம் வருது, அது உண்மையான கூட்டம் கிடையாது அப்படின்னு பிரச்சாரம் தானே சார் காரணம். அதனால் இந்த பிரச்சாரம் நடக்கிறத பார்த்தா நடுவில் கொஞ்சம் தொய்வாக இருந்த திமுக மறுபடியும் பிக்கப் பண்ணிடுதோ அப்படின்னு தோணுது ஆக்சுவலாக. அதாவது இவ்வளோ பேர் கூப்பிட்டு கூட்டணி சேர்றது தன்னுடைய இலக்கான 200 தொகுதி வின் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறாரா? கூப்பிடுறது இல்லை, அவங்க ஒரு காரணம் வச்சுன்னு வராங்க. நலன் விசாரிக்கிறதுக்கு வராங்க, துக்கம் கேட்கறதுக்கு வராங்க. அவங்கள கேட்டால் அதுதான் சொல்கிறாங்க சார். அரசியல் அதான சார், கல்யாண வீட்டில் இல்லை துக்க வீட்டில் இப்படி தானே சார் நடக்கும். வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம், அரசியலில் நிரந்தர பகைவரும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாதுன்ட்டார். அதனால் வந்து இதெல்லாம் அரசியல் பேசியிருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி இவங்களாம் திமுக பக்கம் போவாங்களா, கடைசி வரையும் இவங்க உறுதியாக திமுக பக்கம் போவாங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்களா, அதெல்லாம் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறதுல என்னென்னா, மக்கள் பார்வையில் எதிர்கூட்டணிக்கு ஆள் இல்லாத போயிடுது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்படின்ட்டு நம்பிட்டு இருக்காரு ஸ்டாலின். அவர் நம்புறவரும் இல்லை, நம்ம கண்ணு இல்லை